வணக்கம். திரௌபதி 2 படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ திரௌபதி 2 படத்தின் கதை என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மோகன்ஜி அவர்கள் சொன்ன சில விஷயங்களை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா மோகன்ஜி அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம்னாவே சர்ச்சையை ஏற்படுத்தும். ஏன்னா என்ன கலவரத்தை ஏற்படுத்தாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தற்போது அதே கதைக்களம் அதே விஷயங்களை அவர் கொண்டு வர்றாருன்னு பார்த்தா ஒரு 14ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டார். அங்கேயும் போயிட்டு சும்மா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பல சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காரு. அவர் இன்டர்வியூலாம் கூறின ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகுபலி, அதாவது இந்த பக்கம் கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடுறீங்க. அதே மாதிரி தமிழில் வரும் படங்களில் கொண்டாட தவறுறீங்க. அதற்கு ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன். விஎஃப்எக்ஸ்லேருந்து எஸ்எஃப்எக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லா ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். நீங்கள் அவதாரம் கிட்டத்தட்ட 35 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும், அதாவது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதில் நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மகாராஜா வரலாறு அப்படின்ற புத்தகத்திலிருந்து இந்த கதையை எடுத்ததாகவும் அதில் சில மாற்றங்களை செய்து, அதாவது கமர்ஷியலாக மாற்றங்களை செய்து எடுத்ததாகவும் கூறியிருந்தார். இதெல்லாம் உண்மையா பார்த்தீங்கன்னா படத்தில் என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் செஞ்சுருக்காங்க அப்படின்றத முழுசாவே பார்த்துருவோம். இப்போ திரௌபதி 2 படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது 14ஆம் நூற்றாண்டு நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போது திருவண்ணாமலையில் இந்த கதை நடக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே இந்து மட்டும் ஆட்சி செய்யலை, சுல்தான்கள் ஆட்சி செய்தார்னு சொல்கிறாங்க. அப்போது சுல்தானாக இங்கே யார் வந்தாங்க, அதுதான் திரௌபதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மண் வளங்களை எல்லாம் ஒரு பறிக்கப்படுவதாக சொல்கிறாங்க. அதில் திரௌபதி தான் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் சுல்தான் அங்கே பார்த்தீங்கன்னா துக்ளக் இவங்களாம் ஆட்சி செய்தோம். மதுரை ஆண்ட இந்த மண்ணில் யார் ஆட்சி செய்தாங்க 14ஆம் நூற்றாண்டில், இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் மதங்கள் ரீதியாக இதுதாங்க பெரிய சர்ச்சையை உருவாக்குற மாதிரி இந்த படத்தில் பண்ணி வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு இந்துக்களை அடிமைப்படுத்தி மதங்கள் மாறச் செய்வதும் மதங்கன்னா நம்ம அந்த வரலாற்றில் நடந்த விஷயங்களை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. இது முடிச்சா நான் ஏன் சொல்லாமல் போகிறேன் அப்படின்றது உங்களை போக போக தெரியும். இதுதாங்க இப்போது இதில் 14ஆம் நூற்றாண்டில் இந்த சம்பவங்களும் நடந்த விஷயங்களில் எப்படி இந்த சுல்தான் துக்ளக்லாம் பார்த்தீங்கன்னா மதம் மாற்றங்களை உருவாக்கி இங்கே எந்த அளவுக்கு இந்துக்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஏன்னா 14ஆம் நூற்றாண்டில் இதான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற, அதாவது திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மகாராஜா அந்த புத்தகத்தில், அதாவது வரலாறு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இது பதிவு செய்யப்பட்ட விஷயங்களையும் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு இவர் கற்பனை கலந்த நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் இவர் சொன்னது கூட எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்காங்க. நடிகர் ரிச்சர்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு முந்தைய படங்களோட இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம், ஒரு பலமான கதாபாத்திரம். அதுக்கு ஈக்குவல் கொடுத்து நடித்தாருன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் கொடுத்து பண்ணிட்டாரு. நட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜா நடிச்சிருக்காப்புல. அவர் கொடுத்த கதாபாத்திரங்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற கேரக்டர்லாம் அவங்க கொடுத்த கதாபாத்திரங்களை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மைனஸாக இருக்கிற சில விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஜிப்ரான் மியூசிக் நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும். ஒரு பாடல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஒளிப்பதும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டேரக்டர் 14ஆம் நூற்றாண்டில் இருக்க வேண்டிய அந்த சம்பவங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே மெனக்கட்டுருக்காங்க. இந்த மெனக்கடல் சக்ஸஸ் ஆச்சா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவர் கதைக்களங்களை எடுத்தார் பார்த்தீங்களா, இந்த கதைக்களம் உண்மையிலுமே நடந்த சம்பவமா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்மமாக நடந்து கொண்டார்களா, அதாவது மத ரீதியாக நடந்து கொண்டார்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டோம்னா அந்த புத்தகத்தில் இதெல்லாம் இடம்பெறுகிறதா, அதாவது அந்த வல்லாள மகாராஜா வரலாறு புத்தகத்தில் இடம்பெறுதா அப்படின்னு கேட்டோம்னா நான் புத்தகத்தை படித்தா தான் தெரியும். ஏன்னா நான் படிக்காமல் பேசாமல் வளரிட்டோன்னு வச்சுங்களேன், அது தப்பாயிடும். அந்த மாதிரி அந்த சமயங்களில் நடந்தது இந்த சமயங்களில் இப்போ கொண்டு இதை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இஸ்லாமியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்துடுறோம், இஸ்லாமியர்களுக்கும் இந்துவிற்கும் பிரச்சனை உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். இதில் இந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமையாக்கப்பட்டான் அப்படின்ற விஷயங்களை சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே இப்போது 2026 எலெக்ஷன் வர்றதுனால இவர் அடிக்கடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியும். அந்த சப்போர்ட் காரணமாக அந்த படத்தை பண்ணாங்களா, இல்லை பண்ண வச்சாங்களா, இல்லை அவங்க தான் இதுக்கு ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்ற கேள்விலாம் எல்லாம் தான் செய்கிறது. இப்போ இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்நாட்டில் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி சில படங்கள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா
இவர் சில சம்பவங்கள்லாம் பண்ணி வச்சிருந்தார். அது மாதிரி இதே களத்தை நோக்கி வேற ஒரு படம் ஒன்று பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த கதைக்களத்தில் இவர் சொன்ன விஷயங்கள் இப்போ இதெல்லாம் போயிடும், இந்த அரசியல் பக்கம் இவர் இந்த ஒரு வரலாறு சொன்ன விஷயங்கள்லாம் போயிடும். அப்போ கதைக்களம் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மூவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் காலத்து கதை அப்படிங்கும்போது மெயினாக காஸ்டியூம் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருக்கணும். லொக்கேஷன் ஆர்ட் டேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ரியல் லைஃப் அந்த ரியல் இடத்துக்கு நம்ம கொண்டு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு போதுமானதான்னு வச்சுக்கலாம். இன்னும் மெனக்கட்டம் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாகுபலி மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துருந்தீங்களா? இவர் சொன்ன விஷயத்தை வச்சு, மோகன் சொன்ன விஷயத்தை வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான விஎஃப்எக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, வசனங்கள் ரீதியாக நிறைய இடத்துல பஞ்ச் வச்சுருக்காப்புல. ஆனால் இதில் ஆக்டிங் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி, கேஜிஎஃப், ஹாலிவுட் படம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த அரசர் காலத்து படங்கள்லாம் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு சீன் அதை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சீன் கூட இல்லைங்க. ஏன்னா விஷுவல் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும், உட்காந்து பார்க்க முடியும். நீங்கள் ஒரு நாடகத்தன்மையாக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? இன்னொன்று சொன்னாங்க, அது என்னன்னா இந்த 2000லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்து படம் பார்த்தீங்களா, அதே நல்லா இருந்துச்சு, அதோட கொஞ்சம் விஷுவலாக வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அரசு வருஷம் பேசும்போது இந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது. இதே தான் நமக்கும் தோணுகிறது. அப்படியே நாடகத்தன்மை அந்த படத்தை கொண்டு போகும்பொழுது இதில் எப்படி நீங்கள் ஆழமாக பதிவு பண்ண முடியும்? ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க, அதே ஏற்க முடியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சினிமாவாக பார்த்தோம் அப்படின்னா கூட இதில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேஸ்டிங்லேயும் நீங்கள் சொதப்பி வச்சுருந்தீங்கன்னா எப்படி ஒட்டும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரிச்சர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காப்புல, அவரோட கேரக்டரைசேஷன் வந்து நமக்கு தெரிகிறது. ஒரு தளபதியாக நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பில் வந்து நட்டி வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தவிர மற்ற எல்லா நடிகர்களுமே ஓரளவுக்கு தாங்க பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பெருசாலாம் இல்லை. இது மெயினாக வந்து பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம ஒட்டவே ஒட்டாது. இதுதான் இந்த படத்தில் வந்து பெரிய மைனஸ் நம்ம பார்க்கப்படுது. அடுத்து ஸ்க்ரீன் பிளே. படத்தில் ஸ்க்ரீன் பிளேவே இல்லைங்க. என்ன சொல்ல வரீங்க, எதை நோக்கி இந்த கதை போகுது அப்படின்றது நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அப்படின்னா சஸ்பென்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. கன்ஃபியூஷன் பண்ணி விட்றாங்கன்னு சொல்ல வரேன். அதான் ஸ்க்ரீன் பிளே வந்து தெளிவாக பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸு, இல்லை எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இல்லைனா த்ரில்லிங்காக இருக்குது. இல்லை இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏனோ தானோன்னு ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சுருக்காங்க. டைலாக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்த கதைக்களமும் சரி, அந்த வரலாற்று ரீதியான அந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு திரும்ப திரும்ப தெரியல. அதை வந்து ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒட்டுமொத்த படமும் இப்படி தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பார்க்க ஒரு லாக் வச்சுருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கதையை வந்து முழுசாக அவரால் சொல்கிறதுக்கு முடியலைங்க, தடுமாறி இருக்கார் டேரக்டர். அதுதான் சொல்கிறது, எப்பயுமே ரைட்டிங்கில் நீங்கள் உட்காந்து பக்காவாக ஸ்க்ரீன் பிளே எழுதி டயலாக் எழுதி முழுமை பெற்று நீங்கள் ஷூட்டிங் போனால் மட்டுமே நடக்கும். இல்லை நாங்கள் வந்து மெனக்கட்டேன் பார்த்திங்கன்னா பாகுபலியை மிஞ்சிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவதார் வந்து இத்தனை நாளில் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை விட சில குறுகிய காலத்திலே பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்து மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உருட்டெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? தேட்டரில் உட்காந்து பார்க்குறவங்க தான் சொன்னால், அதாவது கைத்தட்டி விசில் அடித்தா தான் நம்ம வந்து ஓகே நம்ப முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இதை வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முழுசாக உட்காந்து பார்க்க முடியல. நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் கூட பண்ணுங்கள். திரௌபதி 2 வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி 1 மிஞ்சுமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த கதைகளும் இந்த கதைகளும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஆனால் மோகன்ஜி அவர்கள் மீடியாவில் உருட்டு படத்தில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது தமிழ் சினிமாவில் நடக்கும், உலக சினிமா நடக்கும் அனைத்து விஷயங்களையும் திரைப்படங்களின் ரிவ்யூவும் தொடர்ந்து அலசுவோம். தொடர்ந்து மகேஷ் சினிமாவில் நேர்ந்திருங்கள். மகேஷின் அன்பு வணக்கம்.